அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் கணேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். ஈரோடு கோட்டத்தினுடைய தோழர், ஒரு மிகச் சிறந்த ஒரு தொழிற்சங்கவாதி. அவர் எடுக்க இருக்கக்கூடிய அந்த பாடமானது ஐடி மாடர்னைசேஷன். குறிப்பாக சொல்ல போனால், அஞ்சல் எழுத்தர் தேர்விலே அதிக அளவிற்கு கேள்விகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதி என்பது பிஓ கைடிற்கு பின்னால் ஐடி மாடர்னைசேஷன் தான். இந்த முக்கியமான பகுதியை தொடர் கணேஷ் அவர்கள் எடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்கின்ற எண்ணத்திலே தான் அவரிடம் இந்த வேண்டுகோளை நான் விடுத்திருந்தேன். அவரும் அதை ஏற்று இன்று உங்களுக்கு பாடம் சொல்லித்தர முன் வந்திருக்கின்றார். அவர் தற்பொழுது பாடத்தினை துவக்கிடுவார். அனைவரும் மிக கவனமாக பாடங்களை கவனித்து பயனடைய வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கணேஷ், நீங்க பிகின் பண்ணுங்க. கணேஷ், நான் மியூட் பண்ணிக்கிறேன். கணேஷ். ஓகேங்க. இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஐடி மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஐடி மாடர்னைசேஷன் அப்படின்னா இப்ப நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஐடி அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னா டெக்னிக்கலி நம்ம என்னென்ன பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டா உலகமே மாறிட்டு இருக்கு. இப்போ ஒரு குழந்தை கூட டக்குன்னு ஃபோன் எடுத்து மறையுடைய அப் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுற மாதிரி ஏஐஎல் எல்லாம் கிரியேட் பண்ற அளவுக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ரொம்ப பழமையான இந்த அஞ்சலகம் இந்த அஞ்சல் துறை போஸ்டல் இந்த டெக்னாலஜிக்குள்ள வரணும் அப்படிங்கிறது ரொம்பவான ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப லேட்டா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பரவலா எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து, ஈவன் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குன்னா கூட அந்த ஃபைனான்ஸ் கம்பெனில ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து அந்த கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. பட் இந்தியா போஸ்ட் அப்படி ஒரு பெரிய நிறுவனம், பெரிய ஒரு அரசு துறை அப்படிங்கிறது பப்ளிக்கோட ரொம்ப முழு ஈடுபாடாக இருந்த துறை அதுல எல்லாமே இருந்தோம். ஸோ அதை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐடி மாடர்னைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த ஐடி மாடர்னைசேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 இல்ல 4 நம்ம பிரிக்கலாம். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு குழந்தை பிறந்தா தவழ்றது, அதுக்கப்புறம் உட்கார்றது, நடக்கிறது, ஓடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜஸ் சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம இந்த ஐடி மாடர்னைசேஷன்ல தவழ்ந்த ஸ்டேஜ் அப்படிங்கன்னா என்னன்னா ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறதா. ஸோ இது இப்போதைக்கு 4 பார்ட்டா நம்ம சொல்லலாம். பார்ட் 1 அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அது சார் இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு இல்லாம நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னா அதோடைய ஏல இருந்து இசட் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நம்ம அந்த ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்ம எக்ஸாம் நிறைய டைம் இருக்கு, நிறைய கிளாஸஸ் இருக்கு. அப்படிங்கும்போது அதுல எல்லாமே அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம்னு சொன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஒருவேளை அதுல கொஸ்டின் கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன் ஏன் இந்த ப்ராஜெக்ட் கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். என்னென்ன இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், தவழ்ந்த ஸ்டேஜ். நம்ம தவழ்ந்த ஸ்டேஜ் ப்ராஜெக்ட் ஏரோ அப்படின்னு சொல்லிதான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கறத போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஸோ ரெண்டாவது என்னன்னு சொன்னா ஐடி மாடர்னைசேஷன். ஐடி மாடர்னைசேஷன் அப்படின்னு மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐடி மாடர்னைசேஷன் அட்வான்ஸ்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்ததுதான் ஐடி மாடர்னைசேஷன் 2.0. இந்த 2.0 ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம், அப்ப 1.0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நார்மலா ஐடி மாடர்னைசேஷன் அது எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா ஐடி மாடர்னைசேஷன் 2012 சொல்லுவாங்க, டிஃபரன்ஸ் படுத்துறதுக்கு. ஓகே, ஸோ ஐடி மாடர்னைசேஷன் 2012 2012 அப்படின்னா அது வேற. ஐடி மாடர்னைசேஷன் 2.0 அப்படின்னு சொன்னா அது வேற. ஸோ இந்த ஐடி மாடர்னைசேஷன் 2.0 தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஏபிடி 2.0 அப்படின்னு சொல்றோம். ஸோ அட்வான்ஸ்டு போஸ்டல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். நம்ம சொல்லிக்கணுமா அப்படின்னு சொன்னா ஸோ அட்வான்ஸ்டு தான். ஸோ ஏன் அட்வான்ஸ்டா நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த சாஃப்ட்வேரை தயாரிச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சேர்ந்த எம்ப்ளாயிஸ் தான். ஓகே, நம்ம டிசிஎஸ் கிட்டயோ இன்ஃபோசிஸ் கிட்டயோ கொடுத்து பணம் கொடுத்து இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காம நம்மளுடைய எம்ப்ளாயிஸ்ல இருப்பாங்க இல்லை, இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க. ஸோ இவங்களெல்லாம்
செலக்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணி நல்லா எஃபிஷியண்டா இருக்கிற ஹேண்ட்ஸ் எடுத்து அவங்களோட டெப்டேஷன் பேஸ்ல சிஇபிடில எடுத்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி தான் அடிப்படை இருக்குது அப்படின்னு மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வச்சு கிரியேட் பண்ற சாஃப்ட்வேர். ஸோ மாற்றம் வந்து ஒவ்வொரு முறையும் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா நாளைக்கு ஒரு மாற்றம் வரும், அடுத்த நாள் ஒரு மாற்றம் வரும். ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், இது இருந்தா பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னா ஸோ அதை வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ த்ரூ ப்ராப்பர் சேனல்ல போயிருந்துச்சுன்னா நமக்குள்ள பேசிக்கிறது இல்லை, த்ரூ ப்ராப்பர் சேனல் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும், ஏன்னா இவ்வளவு பெரிய நெட்வொர்க் ஈவன் வந்து நம்ம இல்லைனாலும் இன்ஃபோசிஸோ டிசிஎஸோ பண்ணியிருந்தா கூட அந்த லேட்னஸ் வந்து வரும். ஏன்னா நம்ம நெட்வொர்க் வந்து ரொம்ப பெருசு. ஒரே டைம்ல எத்தனாயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் வந்து நம்ம லாகின் ஆகுறோம். ஸோ அப்படி இதை பத்திலாம் நம்ம பின்னாடி வந்து 1 by 1 நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதான் நாளா சொல்றோம் நாம. ஸோ இந்த ஐடி மாடர்னைசேஷன் 2.0 அப்படிங்கிறதும் ஏபிடி 2.0 ஆல்மோஸ்ட் ஒன்று தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் பிரிச்சு சொல்லலாம். அது என்னங்கிறது அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஏரோ எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸோ ஏப்ரல் 2008 அப்படிங்கிறத இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஏப்ரல் 2008ல வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப லென்த்தா ரொம்ப பார்க்க போறதில்ல, கொஞ்சம் டீசர் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஐடி மாடர்னைசேஷன் சப்ஜெக்டோடைய டீசர் மாதிரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் என்ன பார்க்கணுமோ அதை வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து ப்ராஜெக்ட் ஏரோ மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ப்ராஜெக்ட் ஏரோ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம அடிப்படையாக ஃபஸ்ட் தெரிஞ்சு. ஸோ எதுக்கு? ஸோ காலங்காலமா போஸ்ட் ஆஃபீஸ்ல லெஜர் வச்சு பெரிய லெஜர்லாம் வச்சு லெஜர்ல என்ட்ரி போட்டு ஒரு ஆர்டி நீங்க பணம் கட்ட வரீங்கன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே தெரியாது ஆரம்பத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆர்டி பணம் கட்ட வரீங்கன்னு சொன்னா ஒரு நம்பர் 605-46 இருக்குதுன்னா 646 அந்த லெஜர்ல தேடி பிடிச்சி அதுல வந்து எழுதுவாங்க 53வது என்ட்ரி, இந்த டேட்டை போட்டு 27/1/2026 ₹100 அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ அது ஆர்டி லெஜர் அப்படின்னு சொல்லி அது மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பாஸ்புக்கும் நீங்க பணம் கட்ட போகும்போது, ஒவ்வொரு புக்கு பணம் கட்டும் போது லெஜரை தேடி எடுத்து புரட்டி எடுத்து அதுல வந்து என்ட்ரி போட்டு புக் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் புக்கிங் பண்ண வரீங்கன்னு சொன்னா ரெசிப்ட் இருக்கு இல்லைங்களா? நீங்க இப்ப கொடுத்த ஆர்பிஎல் பிஎல் ரெசிப்ட்ல நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பீடுக்கு ஆர்எலுக்கு ரெசிப்ட் பிரிச்சு கொடுத்து இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது வந்து கையில எழுதி டிஸ்பேச் மெயில் லிஸ்ட் எல்லாமே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி அமைப்புல இருந்த அந்த போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து கம்ப்யூட்டர் கொடுத்து நம்ம வேலை செய்ய வைக்கணும் அவங்களுக்கு. ஸோ அப்ப கம்ப்யூட்டர் கொடுத்து வேலை செய்ய வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வினோதினி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அன்மியூட் ஆகாம எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஸோ வந்து அப்போ அந்த மாதிரியான ஆபீசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து வேலை செய்ய வைக்கணும் இவங்களுக்கு. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் வந்து காலங்காலமா வந்து லெஜர்ல நோட் புக் திறந்து என்ட்ரி போட்டு இருந்த ஒருத்தவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் கொண்டு வரணும் இல்லைங்களா? எப்படி கம்ப்யூட்டர் கொடுக்கலாம், என்ன மாதிரியான இந்த இவங்க வந்து மாத்தலாம் அப்படின்ற மாதிரி வரணும். ஸோ அப்படி கொண்டு வந்ததுதான் இந்த ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஏரோல வந்து நாட் ஓன்லி டெக்னாலஜி மட்டும் கிடையாது. ஸோ அதுல நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க. என்டையர்லி அதை வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அதை கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, ஏன் அதை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த டைம்ல 2008 வந்து 1,54,000 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அர்பன்ல ஒரு 10% போஸ்ட் ஆஃபீஸ் இருந்திருக்கு. ரூரல்ல வந்து ஒரு 89% போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இதுல வந்து எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து 22,127 கம்ப்யூட்டர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதன் மூலமா. ஸோ ஏப்ரல் 2008 அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல வந்து 2 விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. என்னன்னா ஓப்பன் டு த பப்ளிக், ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் டு த பப்ளிக், எல்லாருமே வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் செல்லா வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரு பெரிய நோக்கமா இருந்துச்சு. ஒரு அஞ்சலகத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க பணம் கட்டதோட மட்டும் இல்லாம வேற ஏதாவது பில்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னாலும் கூட அங்க பண்ணலாம். சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கனாலும் எடுக்கலாம். அப்ப எல்லாத்துக்காக வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரே இடத்துல எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா வச்சிருந்தாங்க. அப்படி இதெல்லாம் வைக்கும்போது இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்லணும், ஒரு நார்ம்ஸ் ரெடி பண்ணணும் இல்லைங்களா? அந்த நார்ம்ஸ் தான் இந்த 8 செக்மெண்ட்ஸ் சிலோஸ் அப்படிம்பாங்க. 8 சிலோஸ். அந்த 8 சிலோஸை 2 கேட்டகரியா பிரிச்சுக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ப்ராஜெக்ட் ஏரோல எத்தனை சிலோஸ் வந்து இருக்கு, எத்தனை செக்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 இருக்கு.
ஸோ ஒன்று வந்து செட் த கோர் ரைட், அதுக்கு கீழே 4. ஓகேங்களா. லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறது கீழே 4 ஐட்டம்ஸ், மொத்தம் 8. புரியுதுங்களா. அதாவது 8 சிலோவை 8 செக்மெண்ட்டை 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து கோர் ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டென்ட். சும்மா வந்து வடிவேல் சொல்ற மாதிரி பெயிண்டை மட்டும் மாத்துறீங்க, உள்ள இருக்க டீத்தூளை மாத்தவே மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. நாங்க பெயிண்டையும் மாத்துறோம், உள்ள போடுற டீத்தூளையும் மாத்துறோம் அப்படின்ற மாதிரி. அந்த உள்ள போடுற அந்த கண்டென்ட் தான் வந்து செட் த கோர் ரைட். வெறும் போஸ்டர் ஒரு பெயிண்ட் அடிச்சு போர்டை மட்டும் மாத்தியது வந்து மட்டும் இல்லாம சர்வீஸ் வைஸாவும் வந்து பெஸ்டா வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதா செட் த கோர் ரைட் அப்படிங்கிறது. லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறது ஸோ எல்லாமே வந்து பக்காவா கொடுத்துட்டாலும் ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஜெனரேஷன் சேஞ்ச் ஆக அந்த லுக் வைஸ் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும் இல்லைங்களா. போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. இப்ப நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா புது ஓன் பில்டிங்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயிட் கலர்ல இருக்கும், பார்டர்ல ரெட் கலராகவும் ஒயிட் கலராகவும் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ப்ராஜெக்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய எஸ்ஓஸ் கூட செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி ப்ராஜெக்டர் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு அந்த கவுண்டர் செட்டப்லாம் இந்த மாதிரி இருக்கணும், இந்த செக்டர்ல இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாம் என்னன்னு நீங்க பின்னாடி நமக்கு இருக்கு. ஸோ அப்படி வந்து 22,127 போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க ப்ராஜெக்டர் அப்போ கம்ப்யூட்டரைசரா கொண்டு வந்து இந்த கொண்டு வந்தாங்க. கம்ப்யூட்டரைசரா பண்ணாங்க. அதுல வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இதுதான் மெயில் டெலிவரி அப்படிங்கிற என்ன சொல்றாங்க அப்படின்னா சேம் டே டெலிவரியா பண்ணணும். ஒரு ஆர்டிகல் நம்ம ஆபீஸுக்கு வருது அப்படின்னு அதாவது ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயத்தை கூட நான் சொல்றேன். ஒரு ஆன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா எதுக்காக அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ மெயில் டெலிவரி அப்படிங்கிறது வந்து சேம் டே டெலிவரியா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுறாங்க. அதாவது சேம் டே டெலிவரி எப்படி சார் புக்கிங் அடுத்த நாள் எப்படி சார் டெலிவரி பண்ண முடியும் ஒரே நாள் அப்படின்னு அப்படி இல்லை. ரெசிப்ட் நம்ம கைக்கு வந்த நாள்ல இருந்து முதல் நாள், அதாவது அந்த லெட்டர் நமக்கு ரீச் ஆகுது இல்லையா போஸ்ட் ஆஃபீஸுக்கு, டெலிவரி ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகுதுல, ரீச் ஆன அந்த டேவே டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு மெயின் மோட்டோ இந்த டெலிவரி அப்படிங்கிறதுல. சேவிங்ஸ் பேங்க் அப்படிங்கிறதுனா டிரான்சாக்ஷன் டைமை வந்து குறைக்கணும். ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் டைமை வந்து குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? லெஜரை தேடி கண்டுபிடிச்சு ரேஷன் கடையில் எழுதுவாங்கலாம் நம்ம நோட் எடுத்து தேடி பிடிச்சி இப்போ ரேஷன் கடையிலேயே டிஜிட்டல் ஆகிடுச்சு. ஸோ முன்னெல்லாம் வந்து பெரிய நோட் ஒன்று வச்சுட்டு அதில் போய் என்ட்ரி போட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நாமளும் இருந்தோம். அந்த மாதிரி நோட் எடுத்து போட்டு என்ட்ரி போடுறது லேட் ஆகுது அப்படிங்கிறதால கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரும். ஸோ சேவிங்ஸ் பேங்க் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் டைமை மினிமைஸ் பண்ணும், குறைக்கணும். 5 நிமிஷம் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு ஆகுது அப்படின்னு சொன்னா அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 1 நிமிஷமா அதை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சேவிங் பேங்க். ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறது மணி ஆர்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே அன்னைக்கு டேக்கு வந்துட்டுன்னா அன்னைக்கு சேம் டே டெலிவரி பண்ணணும். அதற்கான என்ன வரையும் வழிமுறைகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் அப்படிங்கிறதுனா என்ன? ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் அது வார்த்தைகளை படிங்க, வார்த்தைகளை படிச்சாவே நமக்கு அது புரிஞ்சிடும். ஸோ ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் 4வது சிலோ என்ன சொல்லுதுன்னா ஒரு கஸ்டமர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து ஆர்டிகல் புக் பண்றாரு, பணம் கட்டுறாரு, போறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவருக்கு உண்டான சர்வீசஸ் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ப்ராப்பரா பதில் சொல்லி அவரை ப்ராப்பரா வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வராருன்னா கிளீனா இருக்கும். ஸோ அதை வந்து லுக் அண்ட் ஃபீல்ல கொண்டு வரல, அவங்க வந்து ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல்ல கொண்டு வருவாங்க. கிளீனா இருக்கணும், நீட்டா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், எல்லாம் ஒண்ணுதான் அப்படி இருக்கு. ஓகே. பப்ளிக் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா வந்து எடுத்து வச்சு இந்த ஃபார்ம்ஸ் இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் இருக்குன்னா அந்த ஃபார்ம்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், டெபாசிட்னா அந்த ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ அப்பதான் டக்குன்னு வந்து அவங்க எடுத்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ அப்புறம் வந்து சிட்டிசன் சார்ட்டர்லாம் வச்சிருக்கணும், டைமிங் வந்து மென்ஷன் பண்ணிது, இந்த ஒரு வேலை வந்து இவ்வளவு நேரத்துல ஆகும், இவ்வளவு நேரத்துல முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் பண்ணிக்கணும். அதாவது நம்ம சர்வீஸ் லெவலை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அதுதான் ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் அப்படிங்கிறது. லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறது என்னன்னா பிராண்டிங். ஸோ பிராண்டிங்னா என்ன நமக்கு தெரியும். பிராண்டிங் அப்படின்னா ஒரு பிராண்ட், இப்போ எம்ஆர்எஃப் டயர் இருக்குன்னா அது ஒரு பிராண்டு. ஸோ நம்ம இது பண்றோம் ஷர்ட்ல அந்த மாதிரி நிறைய பிராண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிராண்ட் அப்படின்னு சொன்னா அந்த பேர் சொன்ன உடனே அந்த ஃபீல்டுல அவங்க தான் டாப் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பிராண்டிங் வந்து நம்ம கொண்டு வரும் அப்படிங்கிறது தான். டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறத கேட்கறது தான் அந்த அசசரிஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, அதுக்கு கொடுக்கின்றான அசசரிஸ் எல்லாமே, பிரிண்டர்ஸ் எல்லாமே அதில். ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து உட்காந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னா செய்ய முடியுமா? இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாருமே மொபைல் வந்து பக்காவா யூஸ் பண்றோம். நான் சொன்ன மாதிரி 2 வயசு குழந்தைங்க எல்லாமே கூட பக்காவா யூஸ் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் அப்போ 2008 அந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் அப்பதான் வந்து ஒரு ரொம்ப பரவலா வந்து பழக்கத்துல இல்லை. அப்போ இருந்துச்சு பட்டன் ஃபோன், அந்த மாதிரி ஃபோன் தான் இருக்கு, ரொம்ப பரவலா அப்பயுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி டைம்ல கம்ப்யூட்டர்ஸ் வந்து கொடுத்து அவங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ இருக்கிற ஆளெல்லாம் துரத்தி விட்டு புது ஆளெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஹியூமன் ரிசோர்ஸிங்க.
அங்க ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதா. அடுத்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கு. ஸோ பிக்சர் உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப சிம்பிளா சொன்னா, மேக் த பிஓஸ் த விண்டோ டு தி வேர்ட் ஃபார் ஆம் ஆத்மி. பொதுமக்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸோட கதவுகள் விண்டோ ஜன்னல்கள் வந்து திறந்து வர்றோம். ஸோ வந்து ஓப்பன் பண்ணி வரோம். வந்து எல்லா வகையான வேலைகளும் அங்கே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையா அப்படிங்கிறத விட இருக்கு, ரூலிங்ல அப்படிதான் இருக்கு. ஒரு கவுண்டருக்கு வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா பணம் கட்டணும், ஆர்எல் புக் பண்ணணும், இஎம்ஓ ஏதாவது அனுப்பணும், இல்ல வந்து வேற ஏதாவது பில்ஸ் பேமெண்ட் பண்ணணும்னு சொன்னா அந்த ஒரே விண்டோல தான் அவங்க பண்ணிட்டு போறாங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி MPCM, மல்டி பர்பஸ் கவுண்டர் மிஷின் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன் ஸ்டாப் ஷாப், எல்லா இடத்துலயும் வந்து ஒரே இடத்துல வந்தீங்கன்னா நீங்க வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ 18,600 போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து செட் த கோர் ரைட் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி அவங்க வந்து பண்ணாங்க ப்ராஜெக்ட். ஸோ 18,600 போஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இந்த 4 விஷயங்களையும் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3, பேஸ் 4 அந்த ரேஞ்சில். ஸோ அதுக்கப்புறம் எல்லா பேஸுமே பண்ணிட்டாங்க லேட்டரா. இது வந்து ஆரம்பத்தில் பண்ண அதாவது ஒரு ரூலிங்கா ஃப்ரேம் பண்ணும்போது இத்தனை ஆஃபீஸ் நான் பண்ணணும் ஒரு டார்கெட் வச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்படி பண்ணினது. அதே மாதிரி 1736 பிஓஸ், அதாவது ஆல் ஓவர் இந்தியா 1736 போஸ்ட் ஆஃபீஸ் வந்து லுக் அண்ட் ஃபீலுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ப்ராஜெக்ட் ஏரோ போஸ்ட் ஆஃபீஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடும். அந்த போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு மேல ஒரு ரெட் மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருக்கிறாங்க, ரவுண்டா பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா தட் இஸ் ப்ராஜெக்ட் ஏரோ போஸ்ட் ஆஃபீஸ். அவருடைய கவுண்டர் செட்டப் பாத்தீங்கன்னாவே ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த கவுண்டர் செட்டப் நான் உங்களுக்கு காட்டுறேன், வீடியோ போட்டோஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த ப்ராஜெக்ட் ஏரோ ஆஃபீஸ். ஸோ இதுதான் வந்து அந்த லுக் அண்ட் ஃபீல் கீழே நம்ம கொண்டு வந்த விஷயம். ஓகே ரைட். ஸோ இதுல வந்து என்னன்னா, இப்போ இந்த இத்தனை விஷயம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் அதுக்கான ஒரு ப்ளூ புக்கு இந்தியா போஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொண்டதுல. ஸோ இங்க பாருங்க, ஏன் வந்து ப்ராஜெக்ட் ஏரோல கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஸோ ப்ராஜெக்ட் ஏரோ கொண்டு வந்தது யாரோட எந்த மினிஸ்டர்னா ஜோதிராதித்யா சிந்தியா. ஜோதிராதித்யா சிந்தியா இருக்கிறாங்க இல்லைங்களா, இவர் யாருன்னு தெரியுமா? இப்போ நம்ம கரண்ட் மினிஸ்டர், நம்ம டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர். ஸோ இவரோட பீரியட்ல தான் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு கொடுத்த ஒரு நோட்டு. ஸோ வந்து நமக்கு வந்து 2008 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து இதை பத்தி எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் தான் மினிஸ்டரா இருந்தாரு, இப்பவும் அவர் தான் நம்ம மினிஸ்டரா இருக்காரு. ஸோ இப்பயும் இந்த APT 2.0 வந்து கொஞ்சம் வேகமா முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ மேக் த போஸ்ட் ஆஃபீஸ் விண்டோ டு த வேர்ல்ட் ஃபார் ஆம் ஆத்மி. அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன 2 விஷயம் ஏப்ரல் 2008 கொண்டு வந்த ப்ராஜெக்டோட கன்செப்ட் என்னன்னா, கோர் ஆபரேஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு ரிவைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை கோர் ஆபரேஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் லுக் அண்ட் ஃபீல் டு கிரியேட் யூனிக் ஐடென்டிட்டி. இது பார்த்த தூரத்துல பார்த்தாவே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போல இருக்கா இது. இது எப்படி போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தவங்க தூரத்துல பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ரா இதுன்னு சொல்றோமா இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தூரத்துல இருந்து பார்த்தா இது போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ தட் இஸ் யூனிக் ஐடென்டிட்டி. அது மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ கெட் த கோர் ரைட்ல 4 விஷயம். ஸோ என்னன்னா, மெயில் டெலிவரி, சேவிங் பேங்க், ரெமிட்டன்ஸ், ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல்ஸ். ஸோ மாடர்னைஸ் த லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறதுல பிராண்டிங், டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 4 விஷயம். ஸோ இப்போ இத்தனை விஷயம் நான் சொல்லிட்டேன். இது வந்து ஒரு கொஸ்டினே வந்துருந்துச்சு. ஸோ ப்ராஜெக்டோட கொஸ்டின் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். KPI-னா என்ன, வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த KPI அப்படின்னு வந்துருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இவ்வளவு விஷயம் சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஒரு மெயில் டெலிவரி வந்திருக்கு, ஒரு லெட்டர் வருது, அந்த லெட்டர் வந்து டெலிவரி ஆகுது, கை புக் பண்றாங்க, டிரான்சிட்ல இருக்கு, டிஸ்பேச் ஆயிட்டு அந்த டெஸ்டினேஷன் ஆஃபீஸுக்கு வருது. வந்த டெஸ்டினேஷன் ஆஃபீஸுக்கு வந்த லெட்டரை வந்து என்ன பண்ணுவாங்க, போஸ்ட்மேன் வைஸா பிரிப்பாங்க. பிரிச்சது வந்து இன்வாய்ஸ் பண்ணுவாங்க. இன்வாய்ஸ் மீன்ஸ் சிஸ்டத்துல இன்வாய்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க, அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு அளவிடுறதுக்கு ஒரு அளவீடு வேணும் இல்லையா. இது எப்படி வந்து நம்ம வந்து அளவிடுறது, இவ்வளவு வேலை செஞ்சுக்கிறீங்க, இதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கணுமா இல்லையா. அந்த மாதிரி கொடுத்த பாயிண்ட்ஸ் வந்து கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், KPIs. ஈச் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாவுக்கு வந்து இதை வந்து கொண்டு வந்து பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்ரஸை வந்து ஒரு டார்கெட் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ கொடுக்குற டார்கெட் இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு லெட்டர் புக் ஆகுதுன்னா அந்த லெட்டர் இவ்வளவு நேரத்தில் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்ச ஒரு டார்கெட்ஸ், அதுக்கான ஒரு இதுதான் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், KPI அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ செட் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஏ காம்ப்ரிஹென்சிவ் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இதுதான் அவர் சொல்லியிருந்த விஷயம்.
ஸோ இதுதான் வந்து 8 silos அப்படின்னு நம்ம சொல்லலைங்களா, அதுதான் திரும்ப திரும்ப அதே தான் இருக்கும். ஸோ சேம் டே டெலிவரி அண்ட் சேம் டே டிஸ்பேச், அதுவும் தான். நாட் ஓன்லி சேம் டே டெலிவரி, சேம் டே டிஸ்பேச். ஒரு ஆர்டிகல் புக் பண்றீங்கன்னா அன்னைக்கு டிஸ்பேச் ஆகிடும். ஸோ அதான் அதோடைய மோட்டோ. வச்சு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு இல்லை. பேப்பர் தீர்ந்துருச்சு, பஸ் போயிடுச்சு, இல்லை எந்த ஒரு காரணங்களும் சொல்லாம சேம் டேவே டிஸ்பேச் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். சேவிங்ஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் டைம் ரெடியூஸ் பண்ணணும் எல்லாத்துக்குமே. நாட் ஓன்லி அக்கௌண்ட் ஓப்பனிங், டெபாசிட்டு, க்ளோசரு, அப்படி என்ன இருந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டைம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல், ரெமிட்டன்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டோம். சார் கருப்புசாமி சார் வண்டியில போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க, வீட்டுக்கு போயிட்டு கூட அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெமிட்டன்சஸ் அப்படின்னா சேம் டே டெலிவரி பண்றது. ஹெச்ஆர் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ரோல்ஸ் அண்ட் ஜாப்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் தி ஆல் டிசைன் சூட்டபிள் ட்ரைனிங் பேஜ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி, பிராண்டிங். ஸோ இதெல்லாம் ஒரு பிக்சரோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டோட வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ப்ரோக்ராம் ஸ்பான்சர் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா MOS. ஸோ கம்யூனிகேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட், ஐடி யாரு? ஜோதி அரித்ரியா, சிந்தியா, அவங்க தான். ஸோ இவங்க ஹெட் ஸ்டீரிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆரம்பத்துல இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ வைக்கிறாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் இதுல வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு கொண்டு வந்ததுதான். ஸோ இந்த டீம் வந்து என்ன பேருன்னா ஸ்டீரிங் கமிட்டி. அதுல ப்ரோக்ராம் ஸ்பான்சரா வந்து மினிஸ்டர் வந்து இருந்தார். ஓகே, ப்ரோக்ராம் லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டீம் வந்து யாரு ஹெட் யாருன்னா ப்ரோக்ராம் லீடர். ஸோ செக்ரட்டரி போஸ்ட் ராதிகா துரைசாமி அப்படிங்கிறவங்க அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது இருந்திருக்கிறாங்க செக்ரட்டரி போஸ்டர்ஸ். ஸோ ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் இருந்தாங்க. ப்ரோக்ராம் ஆஃபீஸ் அந்த ஸ்டாஃப் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இதுல வந்து 2 டீமா பிரிக்கிறாங்க. ஸோ முன்ன சொன்னா அதே மாதிரிதான், கெட் த கோர் ரைட்டுக்கு ஒரு ஆளாவும், ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர் அதாவது லுக் அண்ட் ஃபீலுக்கு ஒரு ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர். இவர் வந்து ஸ்பான்சர், ப்ரோக்ராம் லீடர் வந்து நம்ம செக்ரட்டரி போஸ்டர்ஸ் மேடம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மெம்பர் வந்து இருக்கிறாங்க. மெம்பர் டெவலப்மெண்ட் மெம்பர் மீன்ஸ் ரெண்டு டீமா பிரிக்கிறாங்க. அந்த 2 டீமுக்கு ஹெட் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டீமோட மெம்பர், இன்னொரு ஹெட் வந்து பர்சனல் டீமோட மெம்பர். ஸோ அது யாரா இருந்தாங்க? சமந்த் அப்படின்னா ஆர்கசிங் இருந்தாங்க. இவங்க பேர் ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு கீழே 4 யூனிட். ஸோ அது என்ன? சேஞ்ச் ஏஜென்ட், அதுக்கு பேர் சேஞ்ச் ஏஜென்ட்னு சொல்றாங்க. ஸோ மெயில் டெலிவரி, ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல், ரெமிட்டன்ஸ், சேவிங்ஸ், இவங்க யார் என்னங்கிறதெல்லாம் இவ்வளோ டீப்பா நம்ம பார்க்கணும் தேவையில்லை. இவங்க தெரிஞ்சுக்கலாம் மேல இருக்கிறவங்க பேரு. ஓகே, ஸோ பாருங்க, திரும்ப பாருங்க, கீழே இருக்கிற அந்த 4 ஒவ்வொரு 8 சிலோவுக்கு பேர் வந்து சேஞ்ச் ஏஜென்ட். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஏஜென்ட் இருந்தாங்க. அந்த சேஞ்ச் ஏஜென்ட்டுக்கு மேல ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர் வந்து இருந்தாங்க. அந்த ஒர்க் ஸ்ட்ரீம் லீடருக்கு மேல ப்ரோக்ராம் லீடர் இருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் லீடருக்கு மேல ப்ரோக்ராம் ஸ்பான்சர் வந்து இருந்தாங்க. ப்ரோக்ராம் ஸ்பான்சர் இருந்தவர் ஜோதி அரித்ரியா, சிந்தியா அப்படின்றவங்க தான். ஸோ அவங்க தான் இப்போ நமக்கு மினிஸ்டர். நிறைய பேர் இடையில கவனிச்சிருக்க திருப்பி சொல்றேன். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் டீம் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இல்லை, அதுல வந்து 3 பேர் இருக்கிறாங்க. அந்த ஹெட்டுக்கு கீழே ஒரு 3 பேர். ஸோ எவ்வளவு பேர் வேலை செஞ்சுக்கிறாங்க பாருங்க. மேல அந்த ஸ்டீரிங் கமிட்டி. ஸோ இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ப்ராஜெக்ட் ஹீரோ வந்து மேனேஜ் பண்ண கமிட்டியோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி சம்திங் ஒன்று கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அந்த 10 கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றிலையும். ஸோ அது நான் வந்து ஷேர் பண்றேன் எல்லாம் முடிச்சுட்டு. இது சம்பந்தமா ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஓகே, ஸ்டீரிங் கமிட்டி அப்படிங்கிறது. ஸோ சேஞ்ச் ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க பாட்டம், அதுக்கு கீழே மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அதுக்கு மேல அவங்க சேஞ்ச் ஏஜென்ட்டுக்கு மேல இருக்கிறவங்க பேரு ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர், அவருக்கு மேல இருக்கிறவங்க பேர் ப்ரோக்ராம் லீடர், அவங்களுக்கு மேல ப்ரோக்ராம் ஸ்பான்சர். ஸோ ரிப்பீட் பண்ற மேல இருந்து கீழே ஒரு டைம். ப்ரோக்ராம் ஸ்பான்சர், ப்ரோக்ராம் லீடர், ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர் 2 பேரு, அவங்களுக்கு கீழே சேஞ்ச் ஏஜென்ட் 8 பேரு. ஸோ இந்த கோர் ஏரியா காம்போனன்ட்ஸ் எல்லாம் முதல் இருக்கிறது வந்து மெயில். இந்த மெயில் நம்ம ஆல்ரெடி சொல்றோம், என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா சொன்னதுதான் இங்க இருக்க போகுது. ஸோ கோல்ஸ் என்ன, இஷ்யூஸ் என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி வரலாம், இது எல்லாமே ஒரே மாதிரியான பாயிண்ட்ஸ் தான். ஸோ என்ன மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நம்ம எல்லாமே டெப்தா பார்க்கணும்னு தேவையில்லை. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு இது இந்த கேபிஐனா என்னங்கிறது மட்டும் பார்க்கலாம் பாருங்க. பர்சன்ட் ஆஃப் மெயில் சென்ட் ஃபார் டெலிவரி 100% இருக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் மெயில் சென்ட் ஃபார் டெலிவரி ஸ்பீட் போஸ்ட் எல்லாமே 100% தான். இதுல வந்து
மாற்று கருத்தும் இல்லை, ஒரு சமரசமும் இல்லை, அப்படியே இருக்கும். பீட் கம்ப்ளீஷன் டைம் 30 நிமிஷம் இருக்கலாம். மெயில் கரெக்ட்லி ஷார்ட்டட் 100%. தப்பா ஷார்ட் பண்ணலாம் இருக்கவே கூடாது. டைம் ஃப்ரம் மெயில் ஆஃபீஸ் டு த கஸ்டமர் ரிசிப்ட் லெஸ் தென் 24 hours. இன்னைக்கு வந்து சேம் டே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். டிரான்சிட் டைம் ஆஸ் பர் த நார்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதுல பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னா, இந்த பிரச்சனைகள் யாரு வந்து பண்ணுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் யாருக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கூட இதுல கொடுத்துருக்காங்க. மெயில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் லுக் ஃபார் ஆல்டர்னேட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்க. இது ஒவ்வொன்றும் ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனை சொல்யூஷன் இதுதான், அது யாரு வந்து முடிவெடுக்கலாம் அப்படிங்கறத முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துங்க. போஸ்ட் மாஸ்டர் பார்த்து முடிவெடுக்கலாம், பிஎம்ஜி முடிவெடுக்கலாம், சூப்பர்டென்ட் முடிவெடுக்கலாம், ஒவ்வொன்றுக்கு யாரெல்லாம் முடிவெடுக்கலாம் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க டீட்டெயில்டா. மேன் பவர் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இது எல்லாமே. ஏன்னா இது ஒரு டெலிவரிக்கே பாருங்க எத்தனை ஆக்டிவிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆக்டிவிட்டி இப்போ கொடுத்துருக்காங்க. ஒரு டெலிவரி பண்ணணும் அப்படிங்கன்னா அது என்னென்ன 11, 12, 13, 14, 15, 15 ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அந்த ஆக்டிவிட்டிஸ் இவ்வளவு பிரச்சனைகள் வரும், இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம், அது யாரு சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது விஷயம் சேவிங்ஸ் பேங்க். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி தான், எல்லாத்தையும் டைம் வந்து குறைக்கணும். ரெடியூஸ் டிரான்சாக்ஷன் டைம், கேஷ் அவைலபிலிட்டி, கேஷ் கரெக்டாக வச்சுக்கணும். இது கோல்ஸ் அது இது எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே அப்படியே போய்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, டைம் டு ஓப்பன் அக்கௌண்ட் 10 minutes சப்ஜெக்ட் போஸ்ட் இருக்கும்போது. ஸோ இந்த ஐடி மாடர்னைசேஷன் 1.0ல என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சேவிங்ஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் சஞ்சய் போஸ்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். சஞ்சய் போஸ்ட் இந்த மெயில் டெலிவரி, ரெமிட்டன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேதூட். எம்எம் சாஃப்ட்வேர், மேதூட் மில்லினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த எம்எம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஎம்ஓக்கு இஎம்ஓன்னு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு. எம்எம்ஓடைய ஒரு இதுதான் இஎம்ஓ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பிராண்டிங் டெக்னாலஜி இதெல்லாம் தனி. ஸோ இது வந்து மெயினா வந்து 2 தான். ஸோ இந்த மேதூட் மில்லினியம் எம்எம்ல நிறைய கேட்டகரி இருக்கும். எம்எம் போஸ்ட்மேன், எம்எம் சப் அக்கௌண்ட், எம்எம் ட்ரெஸரி, எம்எம் இஎம்ஓ. ஸோ அப்படி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ நார்மலா சொல்றது மேதூட் மில்லினியம் சொல்லுவாங்க, எம்எம் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. சேவிங்ஸ் பேங்க் நம்ம யூஸ் பண்ண சொல்ற சஞ்சய் போஸ்ட் சாஃப்ட்வேர். ஸோ இது ஆஃப்லைன் தான், அந்தந்த ஆஃபீஸ்ல என்ட்ரி ஆயிட்டு இருக்கும் சிஸ்டம்ல. இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் பணம் கட்டலாம் முடியாது, அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் தான் பணம் கட்டணும். பிஓல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பிஓல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, பிஓல எல்லாமே என்ட்ரி போட்டு லெஜர்ல போட்டுருவாங்க. வவுச்சர்ஸ் நமக்கு வரும். அந்த வவுச்சர்ஸ் நம்ம கிட்ட வந்த பிறகு, எஸ்ஓக்கு வந்த பிறகு, எஸ்ஓல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த நீங்க போட்ட ஒரு 20 வவுச்சர் பிஓல போடுறீங்கன்னு சொன்னா அந்த 20 வவுச்சர் கைக்கு வந்துடும். அந்த 20 வவுச்சரையும் சஞ்சய் போஸ்ட்ல என்ட்ரி போடுவாங்க ஒவ்வொன்றா. அப்பதான் டெபாசிட்டே ஆகும். சரிங்களா? ஸோ விட்ராயலும் அதே மாதிரி தான். அவர் பணம் வாங்கிட்டு போயிடுவாரு, அக்கௌண்ட்ல பணத்தை லெஜர்ல குறைச்சு அனுப்பிச்சுட்டுருவாங்க. ஸோ லேட்டரா வந்துதான் இங்க வந்து என்ன ஆயிடுன்னு சொன்னா என்ட்ரியே போடுவோம். இடையில எங்காவது போய் எடுத்துட்டு வரா, எங்கேயுமே எடுக்க முடியாது. எங்க எடுக்க முடியும்? அவர் பிஓக்கு பிஓல தான் எடுக்க முடியும். ஓகே, வேற எங்கேயும் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல அது போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது சஞ்சய் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரி பாருங்க, ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு வந்து 10 நிமிஷம் ஆகும், க்ளோஸ் பண்றதுக்கு 6 நிமிஷம், அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 1 நாள், டிசிசிட் கிளைம் கேஸ் தான் இருக்குன்னா 7 நாள், பர்சன்டேஜ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எலக்ட்ரானிக்லி கன்வெர்டட். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எலக்ட்ரானிக்லி என்ன பண்ணாங்க, எல்லா லெஜர் ரிலேட்டட் டேட்டாஸ் எல்லாமே வந்து மேனுவலா என்ட்ரி போட்டாங்க சஞ்சய் போஸ்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். ஸோ 100% எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஒரு டெபாசிட் பண்ணணும்னா 5 நிமிஷம், ஒரு விட்ராயல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா 6 நிமிஷம். மேதூட் அண்ட் சஞ்சய் போஸ்ட் இன்ஸ்டால்ட் 100%. எல்லாம் சொன்ன அத்தனை ஆஃபீஸ்லயும் இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்கணும். மேதூட் மில்லினியத்தையும் சஞ்சய் போஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், 100% இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் பாருங்க. கேஷ் நாட் அவைலபிள் அட் தி போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு விட்ராயல் வராங்க, உங்க நம்ம ஆஃபீஸோட லிமிட்டே வந்து 10,000 தான், 15,000 கேட்டு வராங்க, போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது இல்லையா? அப்போ அதை ரிவைஸ் பண்ணும். ஆர்டர் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, 1000 ரூபாய், 2000 ரூபாய், 500 ரூபாய் அந்த பிஓல இருந்து.
ஸோ அதை கேஷ் ரிவைஸ் பண்ணணும், விட்ரால் லிமிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவிட்டி எடுத்து அந்த ஆக்டிவிட்டிஸ் யார் செய்வாங்க, யாருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கலாம், ஹெட் ஆஃப் த சர்க்கிள், ரீஜனல் ஆஃபீஸ், பிஎன்ஜி, சிபிஎன்ஜி, டிடிஜி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எஸ்எஸ்பி வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டலைஸ் ஆல் மேனுவல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி டிஜிட்டலைஸ் பண்ணுங்க. ஏன் பண்ணணும்? பண்ணாதான் சீக்கிரம் வேலையாகும், அந்த டைம் வந்து குறைக்க முடியும். லெஜரை புரட்டி எடுத்து தேடி என்ட்ரி போட்டு திருப்பி கொடுத்து பாஸ்வேர்டில் என்ட்ரி போட்டு கொடுக்கறதுக்கு சிஸ்டரோட டெவலப்பர் அடிச்சு இருந்தாங்க முடிஞ்சது வேலைன்னு சொல்லி கொடுக்கறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதன் மூலியம் தான் ரெடியூஸ் பண்ண முடியும். அப்போ ரெடியூஸ் பண்ண டெக்னாலஜி இங்கே வேணும் அப்படிங்கிறதா கொண்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சேவிங்ஸ் பேங்க் சம்மந்தப்பட்டது. ஸோ ரெமிட்டன்ஸ், ஸோ மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் அதே தான், வந்த நாளில் டெலிவரி டிஸ்பேச் ஆகணும், ரிசீவ் ஆன டேட்டு டெலிவரி ஆகும். ஸோ மணி ஆர்டர் ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு மணி ஆர்டர் ஃபார்ம்ல எழுதி கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து டிராவல் ஆகும். எப்படி ஒரு ஆர்டிகல் டிராவல் ஆகுதோ அந்த மணி ஆர்டர் ஃபார்மும் டிராவல் ஆகும். பழைய மணி ஆர்டர் அட்டை பார்த்துருப்பீங்க, நிறைய புது ஜெனரேஷன் இப்போத்த ஜெனரேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, பழைய ஆளுங்க கிளாஸ்ல இருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மணி ஆர்டர் ஃபார்ம் வந்து இருக்கும். அந்த மணி ஆர்டர் ஃபார்ம் என்ன ஆகும்னா ஒரு லெட்டர் மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும், மூவ் ஆகி இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர், நான் வந்து மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து ஒரு மணி ஆர்டர் அனுப்புறேன்னு சொல்லி சொன்னா நான் அனுப்புற அந்த மணி ஆர்டர் ஃபார்மே அங்கே அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும். அந்த ஃபார்ம் அங்கே வந்த பிறகு அந்த ஃபார்மை வாங்கிட்டு பணத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மாற்றமாகி இந்த ப்ராஜெக்ட் ஏரோல தான் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா மணி ஆர்டர் டிஜிட்டலா வந்து போகும். புக்கிங் ஆஃபீஸ்ல மணி ஆர்டர் ஃபார்ம்ல எழுதி கொடுப்பாங்க, வாங்கி என்ட்ரி போடுவாங்க. என்ட்ரி போட்டு கம்யூனிகேஷன் மூலயமா என்ன ஆகும், அந்த டெஸ்டினேஷன் பின்கோடு இருக்கு இல்லைங்களா, 68301 பவானி அனுப்புறீங்கன்னு சொன்னா 68301 போட்டுட்டீங்கன்னா அந்த மணி ஆர்டர் டிரான்சிட் ஆகி டிஜிட்டலி டிரான்சிட் ஆகி பவானி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நிற்கும். பவானி போஸ்ட் ஆஃபீஸ்ல அதை பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் டே டெலிவரி ஆகிறதுலாம் ரொம்ப ரொம்ப சாதகமான விஷயம் மக்களுக்கும் இருந்துச்சு, போஸ்ட் ஆஃபீஸுக்கு அது ஒரு சாதகமான விஷயமா இருந்துச்சு. ஸோ பர்சன்டேஜ் மணி ஆர்டர்ஸ் வந்த நாளே கொடுக்கும் போதெல்லாம் 100 தான், எல்லாமே 100 தான், அதெல்லாம் இல்லை 99 98லாம் இல்லை, எல்லாம் 100% இருக்கும் அப்படிங்கிறதா அது. ஓகே, ஸோ இதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணாங்க. அடுத்து 4வது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல். இந்த ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் ஏன் ரிப்பீட்டடா சொல்றோம்னா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பிளஸ் அதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குமா, இந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும், ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு. ஓகே, இங்கதான் 95% பர்சன்டேஜ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் அந்த டெய்லி செக்லிஸ்ட் பிரிஸ்கிரிப்ட் செக்லிஸ்ட் வச்சு இது எல்லாமே இருக்குதா, ஆஃபீஸ்ல ஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்டான இடத்துல இருக்கா, கிளீனா இருக்கா அப்படின்னு மாதிரி ஒரு செக்லிஸ்ட் வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுல ஒரு 5% குறையலாம் பாவம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சிட்டிசன்ஸ் ஆர்டர்ஸ் வந்து ஒரு 10% எக்ஸிட் ஆகலாம். நீங்க 6 நிமிஷம் கொடுத்துருந்தீங்கன்னா மேல ஒரு 10%, இன்னொரு 6 நிமிஷத்துக்கு 10% நேரம் உங்களுக்கு ஆகும். 360 செகண்ட்ஸ். ஸோ 360 செகண்ட்ஸ்ல ஒரு 36 செகண்ட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படின்னா ஆகலாம். ஸோ வெயிட்டிங் டைம் கவுண்டர்ஸ் வந்து 15 நிமிஷம் தான். 15 நிமிஷத்துல நீங்க என்ன பண்ணணும், கவுண்டர் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிடணும். அவரை வந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் இல்லையா. ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஒரு கவுண்டர்ஸ் 15 மினிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் இதில் கொடுத்துருந்தா ப்ராஜெக்ட் கொடுத்தா டைம் லைன்ஸ் சிட்டிசன்ஸ் சொல்றது சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அங்கிருந்து இது ஆரம்பிச்சு ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் ஃபீல்ல மொதல் விஷயம் பிராண்டிங் அப்படிங்கிறதுல வந்து என்னன்னா இந்தியா போஸ்ட் சிம்பிள். இப்போ இந்த சிம்பிள் இல்லை, இது லேட்டஸ்டாக தான் கொடுத்துருவோம். இல்லை இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ இந்தி லெட்டர்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ லேட்டஸ்ட் சிம்பிள் உங்களுக்கு தெரியும். இதுதான் டாக் சேவா ஜன் சேவா அப்படிங்கிறது கீழே வந்திருக்கும். மேல ஹிந்திலையும் கீழே இங்கிலீஷ்லயும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு ஏஐங் கூட அப்படிங்கிறது கூகுள் ஜெமினில வந்து. ஸோ இந்த லோகோல ஜூலை 2024 ஒரு சிறிய மாற்றம் செய்யப்பட்டது. என்ன மாற்றம் அது? அடிப்படை லோகோ வடிவம் மாறவில்லை என்றால் அதன் கீழே டாக் சேவா ஜன் சேவா அப்படிங்கிற ஒரு வாசகம் டேக்லைன் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிருக்கு.
2008 இந்த லோகோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுல அந்த ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறதுல. ஸோ அது வந்து ஒரு மாற்றம் வந்து கொண்டு வந்து 2024 ஜூலைல வந்து டாக் சேவா ஜன் சேவா அப்படின்ற தபால் சேவை மக்கள் சேவை, மக்கள் சேவையை மகேசன் சேவைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தபால் சேவையை மக்கள் சேவை அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இந்த லோகோ அப்படிங்கிறத பிராண்டிங்ல வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ இந்த பிராண்டிங்ல வந்து பாருங்க என்னென்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிக்கிறாங்க பாருங்க. இது கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பட் எக்ஸாம்ஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நியூ இந்தியா போஸ்ட் லோகோ அப்படிங்கிறது ஒன்று. இன்டர்னல் பிராண்டிங். பிராண்டிங் அப்படிங்கிறது வெறும் முன்ன சொன்ன மாதிரி போர்டை மட்டும் மாத்துறது இல்லை, உள்ளேயும் கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஸோ இன்டர்னல் பிராண்டிங் என்ன, டிஸ்பிளேல வந்து எப்படி இருக்கணும், மெட்டீரியல்ஸ் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. மூணாவது எக்ஸ்டர்னல் பிராண்டிங். மொத்தம் 3 விஷயம். ஒன்று வந்து இந்தியா போஸ்ட் லோகோ. இன்டர்னல் பிராண்டிங், அந்த ஆபீஸ் உள்ள அந்த 4 செவத்துக்குள்ள, கட்டடத்துக்கு உள்ள இருக்கிறது, கட்டடத்துக்கு வெளியில இருக்கிறது. ஸோ உள்ள என்னெல்லாம் இருக்கும், டிஸ்பிளே இருக்கும், கவுண்டர் சைனேஜ் வந்து இருக்கும், அப்புறம் இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் வந்து இருக்கும், ஸ்டேஷனரி, யூனிஃபார்ம்ஸ், போஸ்ட்மேன் பேக். இந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் பண்ணல. முன்னே நான் ஒரு கவுண்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 1860 போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் தான் பண்ணாங்க. சரி, 1736 ரெண்டுமே சேர்த்து. ஸோ இந்த 1736 போஸ்ட் ஆஃபீஸஸ்ல இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. என்னென்ன, இந்தியா போஸ்ட் லோகோ கொண்டு வந்தாங்க, இன்டர்னல் பிராண்டிங் வந்து இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஸ்டேஷனரி, யூனிஃபார்ம்ஸ். அவங்க எல்லாம் வந்து ஒரு ஆரம்பத்துல ப்ராஜெக்ட் ஒரு ஜாக்கெட்ஸ்ன்னு சொல்லி ரெட் கலர் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் போட்டு வேலை செய்யணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. போஸ்ட்மேனும் அதே மாதிரி தான் பண்ணிருக்கணும். போஸ்ட்மேன் பேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்களே பேக் கொண்டு வராதீங்க, நாங்களே பேக் கொடுக்குறோம் உங்களுக்கு, இந்த பேக்ல கொண்டு போனீங்கன்னா பிராண்ட் வந்து ரீச் ஆகும் பப்ளிக்கு அப்படின்னு சொல்லி பேக் கொடுத்து அதில் லோகோலாம் போட்டு கொடுத்தாங்க. எக்ஸ்டர்னல் பிராண்டிங்கிறது வெளியில வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சைனேஜஸ், நேம் போர்டு, ஸ்டாண்டி, இது எல்லாமே வந்து அப்போதான் வந்து கொண்டு வந்தாங்க புதுசா. இந்த ஃபார்மேட்ல தான் இந்த ஆஃபீஸ் எல்லாத்துலயுமே இருக்கணும். லெட்டர் பாக்ஸஸ் அப்படின்னா இந்த ரெட் கலர்ல தான் இருக்கணும். அந்த ரெட்னா கூட அவங்க சொல்ற அந்த ரெட் கலர் போஸ்ட் ஆஃபீஸ் ரெட்னு சொல்லுவாங்க. வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ இஸ் நாட் அ நார்மல் ரெட். நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இந்த கலர் என்னன்னு கேட்டா ரெட், இந்தியா போஸ்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ரெட்னு, போஸ்ட் ஆஃபீஸ் ரெட்டுங்கிறத கரெக்ட் ஆப்ஷன். சரியா, இட்ஸ் நாட் அ நார்மல் ரெட், போஸ்ட் ஆஃபீஸ் ரெட் பின்னாடி வருது. ஸோ லெட்டர் பாக்ஸஸ், வேனு, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த இதெல்லாம் வந்து இருக்கணும். எப்படி பிராண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரிங்க, பாருங்க. ஸ்டாண்டர்ட் சைன் போர்ட்ஸ் as shown in the diagram. Ratio of the size 1:3 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கணும். ரெட், அதாவது இந்த காம்பினேஷன் C20, M100, Y100, K0, எல்லோ. ஸோ இந்த காம்பினேஷன் ரெட்டுக்கு பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. So name of the office in 2-3 languages will be on the stripe provided for the purpose. Order for language இருக்குன்னா 2 லாங்குவேஜ் போடுறீங்கன்னு சொன்னா ஹிந்தி ஃபர்ஸ்டாவும் இங்கிலீஷ் செகண்டாவும். இங்க இருக்கு பாருங்க, அதாவது இது வந்து காமன், இந்த இடம் வந்து காமன். ஸோ இங்க வந்து இப்பதான் வந்து புதுசா நம்ம 2 வார்த்தை இங்கேயும் நம்ம சேர்த்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பேர் போடும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ப்ராஜெக்டரோட சொல்லிடுறாங்கன்னா 2 லாங்குவேஜ் போட்டீங்கன்னா ஹிந்தி ஃபர்ஸ்டாவும் இங்கிலீஷ் செகண்டாவும் இருக்கும். 3 லாங்குவேஜ் போடுறீங்க அப்படின்னா ஹிந்தி ஃபர்ஸ்ட் ஆகும். 3 லாங்குவேஜ் இருக்குன்னா இன் ஆர்டர் இஸ் ரீஜனல் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட். சாரி, ரீஜனல் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட், ஹிந்தி செகண்ட், இங்கிலீஷ் தேர்ட். அப்புறம் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் வில் பி ஆடட் இன் த சைன் போர்ட் ஆஃப் த டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் அந்த நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஆர்டர். ஸோ அதே மாதிரி அடுத்து நோட்டீஸ் போர்டு. நோட்டீஸ் போர்டு வந்து எப்படி இருக்கணும், ஈச் இன்ஃபர்மேஷன் போர்டு ஷுட் பி 4:3, 4:3 ஹைட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹவுஸ் ஆஃப் பிசினஸ் எல்லாமே, சிட்டிசன் சார்ட்டர் இதெல்லாமே இந்த ரேஷியோ இருக்கு. பாருங்க, the wings of the corporate symbol will be painted in post office yellow over a post office red. பேரே பாருங்க, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ, வெறும் எல்லோ இல்லை. சரிங்களா, போஸ்ட் ஆஃபீஸ் ரெட். இந்த மாதிரி தான் ஜாக்கெட் கொடுத்துருந்தாங்க. ரெட் இந்த காம்பினேஷன்ல இருக்கணும்.
the new India Post logo should be clearly visible அப்படின்னு மாதிரி இருக்கும். பேக், இந்த மாதிரி பேக் இப்போ கூட பார்த்துட்டு நிறைய பேர் வச்சிருப்பாங்க, கொடுக்குறாங்க. ஸோ அந்த டேக்லைன் மட்டும் மாறி. அடுத்து ஸ்டாண்டி பார்த்தீங்கன்னா வெளியில இப்போ வந்து அவுட்டர்ல வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம அவுட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டி வைப்போம் இல்லைங்களா, அதுல வந்து நிறைய டைப் இருக்கு. ஷார்ட்டர் ஸ்டாண்டி, டாலர் ஸ்டாண்டி, 2 வேரியஸ் ஆஃப் ஸ்டாண்டிஸ் இருக்கு. நிறைய இல்ல, 2 வேரியன்ட் இருக்கு. ஸோ என்னன்னா சைஸ் ஆஃப் த ஸ்டாண்டி யூஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். ஜிபிஓ, ஹெச்பிஓ இருக்குன்னு ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா வந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னா டாலர் ஸ்டாண்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல வெளியில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த் ஆஃப் நல்ல ஹைட்டுக்கு ஒன்று இருக்கும். ஸோ 16 ஃபீட்டு 4 ஃபீட்டு, 16க்கு 4 அப்படிங்கிற மாதிரி. ஹைட் வந்து 16 ஆகும். இது வந்து 4 அடியில் இருக்கும். நல்லா லுக்கா நல்லா பெருசாவே இருக்கும். ஸோ இது வந்து டாலர் ஸ்டாண்டின்னு சொல்லுவோம். இது எங்க வைப்பாங்கன்னு சொன்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸஸ் எந்த ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ்ல வைப்பாங்க. ஓகேங்களா. ஷார்ட்டர் ஸ்டாண்டி அப்படின்னு 8க்கு 4, 8க்கு 2 அப்படியே பாதி. இது 16, இது 8. கொஸ்டின் கேட்கலாம், டாலர் ஸ்டாண்டியோடைய இது என்ன, மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னா இது வந்து 8க்கு 4, அதுல அப்படியே பாதி 4க்கு 2. மெட்டீரியல் ஃபார் போத் இஸ் ஏசிபி, அலுமினியம் கம்போசிட் பேனல். ஸோ அந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னு கேட்டாங்கன்னா கூட அலுமினியம் கம்போசிட் பேனல், ஏசிபி. த கலர் இஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ரெட் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட்ஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டில் இதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ என்னென்னது, 3 ஸ்டாண்டிங்கு, 1 வந்து ஹேங்கிங்கு. ஓகே, 4 வேரியன்ட் இருக்கு. ஸ்டாண்டில 2 வேரியன்ட் இருக்கு, டாலர், ஷார்ட்டர், அவ்வளவுதான். இங்க லெட்டர் பாக்ஸ்ல வந்து 4 வேரியன்ட் சொல்லியிருக்கிறாங்க பிராண்டிங்ல. 3 வந்து ஸ்டாண்டிங் டைப்பு, 1 வந்து ஹேங்கிங் டைப்பு. ஸோ இங்க பாருங்க, ஹேங்கிங் டைப்னா இதுதான். ஸோ பாரம்பரியமா எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ ஸ்டாண்டிங் 1 இது, ஸ்டாண்டிங் 2 கொஞ்சம் நல்லா பெருசா அகலமா இருக்குது, ஸ்டாண்டிங் 3. ஸோ இது வந்து சிலிண்டர் டைப் இருக்கும், ஆனால் கொஞ்சம் உயரமா நல்லா ஹைட்டா நல்லா இருக்கும். ஸோ ஸ்டாண்டிங் 3. ஸோ ஐடி நம்பர்ஸ் அதெல்லாம் அங்கே போட்டுருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நன்யதா அப்படின்லாம் அதில் கொண்டு வந்தாங்க. ஸோ லெட்டர் பாக்ஸ் கிளியரிங்ல வந்து டெக்னாலஜிக்கலி கொண்டு வந்த விஷயம் வந்து நன்யதா. ஸோ அதெல்லாம் ஐடி 2.0 தான் வந்துச்சு, டிஜிட்டல் லெட்டர் பாக்ஸ் கிளியரிங். இது ஓகேவா, 4 டைப் இருக்கு. ஸோ 3 ஸ்டாண்டிங், 1 வந்து ஹேங்கிங். டெக்னாலஜி அப்படிங்கிறதுல என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் சஞ்சய் போஸ்ட், மேதுட் மில்லினியம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதுல என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணனாங்க அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேண்டாம், நமக்கு வைக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம், சிஸ்டம் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டட் சாஃப்ட்வேர், ஆன்டிவைரஸ், சிஸ்டம் அப்கிரேட்ஸ் அண்ட் பேக்கப் டேட்டா. எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறது எவ்ரி பர்சன் ஆஸ்கர் ஓன் பாஸ்வேர்ட் தான் போட்டிருக்கணும். 15 நாளைக்கு ஒரு டைம் பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். செக்யூர் லொகேஷன் ஃபார் ஆல் சாஃப்ட்வேர் சிடி. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் சிடி வந்து போட்டுருக்கோம், டேட்டா பேக்கப். இப்போ ஆன்லைன் சர்வர் அப்படின்னு மாதிரி வந்துச்சு. அப்பெல்லாம் சர்வர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருந்துச்சு ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும். பட் இருந்தாலும் டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணணும், ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் ஒரு சர்வர் அப்படி இருந்துச்சு. இப்போ ஆல் ஓவர் இந்தியா ஒரே சர்வர். அப்போ வந்து ஒவ்வொரு ஆஃபீஸும் இண்டிவிஜுவல் சர்வர் இருந்துச்சு. அப்போ அது ஒருவேளை அந்த மிஷின் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கப் எடுப்பாங்க. ஸோ இப்பயுமே ஹெச்ஓல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 சிடி 2000 சிடி இருக்கும். அத்தனையும் பேக்கப்ஸ் வந்து எல்லாமே 3 எடுப்பாங்க. 1 ஹெச்ஓ அவங்க ஹெச்ஓல வச்சுக்குவாங்க, 1 டிவிஷனல்ஸ் அனுப்புவாங்க, 1 டேட்டாபேஸ் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி சிடி சாஃப்ட்வேர் அந்த எல்லாத்தையும் பேக்கப் வந்து எடுப்பாங்க. இவங்க சொல்றது சாஃப்ட்வேர் சிடி. ஒவ்வொன்றும் இப்போ எம்எம் போடுறோம், சஞ்சய் போஸ்ட் போடுறோம்னா சிடியா இருந்து கொடுத்துருப்பாங்க. இன்டர்நெட் யூசேஜ் மஸ்ட் பி ரெஸ்ட்ரிக்டட், முக்கியமான விஷயம். டைம்லைன்ஸ், அதுக்கு என்ன டைம்லைன்ஸ் கொடுத்தாங்க, என்ன மாதிரி இது பண்ணலாம் அப்படிங்கலாம் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க்கிங் மட்டும் பாருங்க, இது மட்டும் பாருங்க. கம்ப்யூட்டர்ஸ் அதர் தென், ஏன்னா எப்படி பண்ணினாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் அதர் தென் தோஸ் அட் கவுண்டர்ஸ், ட்ரெஸரி, டெலிவரி should be pulled for ஈஸி மெயின்டெனன்ஸா இருக்கணும். கூல் ரூம் should be also be used for the training of the யூஸ் பண்ணிருக்கோம். சர்வர் should be
ப்ரிஃபரபிளி இன் சர்வர் கேபினெட்ல இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க. நெட்ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் ஹப் இருக்கணும். இப்ப இருக்கிற அதே செட்டப் தான் ஆரம்பத்துல இருந்து இருந்தது. ஸோ அது எல்லாமே நம்ம IT 2.0 கொஞ்சம் கிளியரியா பார்ப்போம். எலக்ட்ரிக்கல் ஒயரிங், எர்த்திங் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ வந்து அது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் லைட் ஃபேனுக்கு மட்டும் தான் ஒயரிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டர் வைக்கிறோம், பிரிண்டர் வைக்கிறோம்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ராப்பர் ஒயரிங் வந்து குட் குவாலிட்டி மெட்டீரியல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நெட்ஒர்க் கொடுக்கணும், பவர் கேபிள், லேண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னா அந்த சிஸ்டம் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? அப்போ நெட்ஒர்க் வந்து கனெக்டிவிட்டி தான் கொடுக்கும். ஸோ சர்வர் முதல் இருக்குன்னா சர்வர்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வித் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 25 நோட்ஸ் இருக்குன்னா ஒரு சர்வர் இருக்கும். 25க்கு மேல இருக்குது பட் 75 இருக்குன்னா 2 சர்வர். 75 நோட்ஸ்க்கு மேல, நோட்ஸ்னா கம்ப்யூட்டர், நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் நோடுன்னு சொல்றோம். ஸோ 4 சர்வர் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நோட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது சர்வர் எத்தனை கொடுக்கணும் அப்படின்னா 25 கீழே இருக்குன்னா 1, 75 வரைக்கும் 2, 75க்கு மேல இருக்குன்னா 4. கியோஸ்க் வந்து கொடுத்தாங்க ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும். 1 ஃபார் எவ்ரி போஸ்ட் ஆஃபீஸ். 80 காலம் பிரிண்ட் போறது கொடுத்தாங்க. 136 காலம் பிரிண்டர் வந்துச்சு. எவ்ரி HO 2, எவ்ரி SX, இதெல்லாம் நமக்கு வந்து அப்ப கொடுத்தது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வந்துச்சு எல்லாமே யூஸ் பண்ணாங்க. ஹைஸ்பீட் பிரிண்டர், லேசர் பிரிண்டர், பார்கோட் ஸ்கேனர் நமக்கு வேணும். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கு பார்கோட் ஒட்டி ஸ்கேன் பண்ணணும். சிக்னேச்சர் ஸ்கேனர் வந்து இப்போ இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம்னு சொன்னா, சிக்னேச்சர் வந்து நம்ம என்ன பண்றோம், அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் வந்து சிபிசிக்கு அனுப்பிச்சோம். சென்னையில வந்து சிக்னேச்சர் ஸ்கேனிங் பண்ணிடுறாங்க. முன்ன வந்து அந்தந்த ஆஃபீஸே வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த சிக்னேச்சரை. பிளாக் பெட் ஸ்கேனர் வந்து இருந்துச்சு. வெயிங் ஸ்கேல் 10 கிலோ வெயிங் ஸ்கேல், 20 கிலோ வெயிங் ஸ்கேல், 50 கிலோ வெயிங் ஸ்கேல். யூபிஎஸ் வந்து எத்தனை நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பத்தி 0.1 kVA, ஒரு நோடுக்கு 0.4 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சு இப்போ மல்டிப்ளை பண்ணி போட்டாங்க. 10 நோடு இருக்குன்னா 0.4, அப்போ 4 kVA வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். ஜென்செட் ட்வைஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் யூபிஎஸ் சப்ளைடு. இப்போ 5 kVA வந்து யூபிஎஸ் இருக்குன்னா 10 kVA வந்து ஜென்செட் வந்து இருக்கணும். ட்வைஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் யூபிஎஸ். யூபிஎஸ் உடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு டபுள் மடங்கு வந்து ஜென்செட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற நார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கேட்கலாம் கொஸ்டினா கூட, ஜென்செட் வந்து என்ன கெப்பாசிட்டியில இருக்கணும் ப்ராஜெக்ட் ஏதாவது சொல்லிச்சு. ட்வைஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் யூபிஎஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ யூபிஎஸ் கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும், எத்தனை நோடு இருக்கும், அந்த நோடு இன்ட்டு 0.4 அப்படிங்கிறது. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ட்ரைனிங் கொடுக்கறது, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம், என்னென்ன ஃபீல்டில் கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து அப்போ வந்து கம்ப்யூட்டர் ஒரு அடிப்படையான விஷயமா வச்சு செலக்ட் பண்ணல. எக்ஸாம் வச்சாங்க, செலக்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, மார்க் வச்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பண்ணாங்க, அப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் தான் கம்ப்யூட்டர் டெஸ்ட் கம்பல்சரி இப்போ கொண்டு வந்துருக்காங்க எல்லாமே. அப்போ அவங்களுக்குலாம் அந்த ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறதுக்காக WTC அப்படிங்கிறதுலாம் நிறைய கிரியேட் பண்ணாங்க. ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங் சென்டர், DLTC, டிவிஷனல் லெவல் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுங்க. PTC, போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் மதுரையில் இருந்தது. ஸோ அவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் வந்து சிஸ்டம்ல உட்காரதுக்கான இது வந்து கொடுத்தாங்க. எவ்வளவு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க, என்ன செஷன், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையில்லை. இன்ஃப்ரா, லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ஃப்ரா தான். ஸோ அந்த இன்ஃப்ரா என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க. ஸோ இன்ஃப்ரால வந்து பாது வால் வந்து இந்த கலர்ல தான் இருக்கணும், ஒயிட்ல தான் இருக்கணும். வால் ஹைட்ஸ் எட்ஜஸ் வந்து இங்க இருக்கணும். ஸோ இங்க பாருங்க பிக்சர் இந்த மாதிரி. வால் ஹைட்ஸ் எட்ஜஸ் வந்து ரெட் கலர் இருக்கணும், ரெட்னு சொல்லக்கூடாது. சொன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெட். விண்டோ டோர்லாம் வந்து ஒயிட் கலர்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்க பாருங்க, வால் ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர். வால் ஃபேசிங் த ரைட்டிங் வெட்ஜ் எல்லோ கலர்ல இருக்கும். ரைட்டிங் லெட்ஜ் வந்து இருக்கும்ல எழுதுறது, அங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் எல்லோ கலர் இருக்கும், அந்த வால் மட்டும். கவுண்டர்ஸ் சித்ரா மேடம், கருப்புசாமி சார், இந்த 2 பேரும் தான் அடிக்கடி அன்மியூட் பண்ணி பேசுறீங்க, கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. வால் ஃபேசிங் த ரைட்டிங் லெட்ஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். கவுண்டர்ஸ் வந்து இந்த கலர்ல இருக்கும். ஸோ நடுவில் வந்து ஒயிட்டாகவும் மேலே வந்து அந்த ரெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெஞ்சஸ், சேர்ஸ்லாம் ஸோ இந்த மாதிரி கலர்ல, சிமெண்ட் கலர்ல ஸோ பேர் இருக்கும். ஸோ இங்க பாருங்க பிக்சர்ஸ். வால் ஃபேசிங் த ரைட்டிங் லெட்ஜ். ஸோ இதுதான் ரெட் கலர்ல இருக்கு பாருங்களா, இதான் வால் ஃபேசிங் லெட்ஜ், இது ரைட்டிங் லெட்ஜ். அது பக்கத்துல அந்த இது அது அங்க இருக்குது அப்படிங்கிற காட்டுறதுக்காக. கவுண்டர், சரி நீங்க எந்தெந்த போஸ்ட் இந்த மாதிரி கவுண்டர் செட்டப் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இல்லை, இப்போ ரீசெண்டா லாஸ்ட் இந்த 1 இயர்ல கூட
சில குறிப்பிட்ட எஸ்ஓஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் ஆஃபீஸை மாற்றணும்னு சொல்லி அந்த கவுண்டர்ல இருக்கிற கவுண்டர் செட்டப்பை தூக்கி அந்த ஆஃபீஸ் இருக்கிற கவுண்டர் செட்டப் தூக்கி இந்த மாதிரி கவுண்டர் செட்டப் கொண்டு வந்தாங்க ரீசெண்டாக லாஸ்ட் இயர்ல. இப்போ ஜென்சி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இங்க ஈரோடு தொகுப்பாளத்துல பண்ணும்போது கூட இந்த மாதிரி செட்டப்ல தான் கவுண்டர் செட்டப் பண்ணுவாங்க. ஈரோட்ல தான் பண்ணாங்க, தெரியும் உங்களுக்கு. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்ஜென் போஸ்ட் ஆஃபீஸ் ஜென்சி அப்படின்றதுல என்ஜென் போஸ்ட் ஆஃபீஸ் நியூ ஜெனரேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஜென்ஜினா நாளைக்கு மறுபடியும் வேற ஏதாவது பேர் வைப்போம். நம்ம அடுத்து 2010 பிறந்தவங்களுக்கு வந்து பேர் வைக்கிறோம், ஜென் ஆல்ஃபான்னு வைக்கிறோம். ஒவ்வொரு டைம் போஸ்ட் ஆஃபீஸ் அடிச்சு மாத்திட்டு இருக்க முடியும். அதனால நியூ ஜெனரேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா எப்பயுமே நியூ ஜெனரேஷனா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால என்ஜென் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுலயும் வந்து இந்த கவுண்டர் செட்டப் இப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இன் தமிழ்நாடு வந்து தொகுப்பாளையம் ஈரோடு டிவிஷன்ல தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் அந்த செட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது எப்படிலாம் இருக்கணும்லாம் கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி இருக்கணும், ரியர் வியூ பின்னாடி நம்ம உட்காந்துருக்கிறீங்களா அந்த சைட்ல வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு. ஸோ இங்க பாருங்க 3 கவுண்டர் இருந்தா 2 கவுண்டர் இருந்தா எப்படி இருக்கும், மல்டிபிள் கவுண்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா. ஸோ இந்த லெட்ஜ் ஸோ எப்படி இருக்கணும், சைஸ் என்ன, அளவு என்ன, ஏன்னா ஒரே மாதிரி இருந்தாதான் அந்த பிராண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். அவங்க மாத்தி மாத்தி போடுறது. இங்க பில்டிங் வந்து ஹைட்டா இருக்கு கொஞ்சம் சேர்த்தி போடலாம் அப்படின்லாம் இல்லாம ஸோ ஒரே மாதிரி ரேஷியோல வந்து அதெல்லாம் பண்ணிருக்கு. ஸோ இதை வந்து ஸ்டோரேஜ் கப்போர்ட் வந்து ஸ்டோரேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ 3 டோரு 2 டோர் இருக்கிறதெல்லாம் ஸோ அப்படிங்கிற மாதிரி. விசிட்டர் பெஞ்ச் இந்த கலர்ல, இந்த கவுண்டர் ஸ்டாப் சேர் இந்த கலர்ல இப்படிதான் இருக்கணும். லைட்டிங், இந்த லைட் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சு, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இல்லை. ஸோ இது வந்து இந்த முன்னாடி இருக்கு இல்லைங்களா, இது டிசைனுக்காக வச்சாலும் இது கலந்து நிறைய டைம்ல விழுந்துருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் இப்போ நார்மலாவே இருக்கு. ஸோ இந்த மாடல் இருக்கிறது எதுக்காகன்னு சொன்னா அந்த லுக் ஒரு யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. அது எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இதை யார் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து நான் ஃபைனலா ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்னா, இந்த அப்ரிவியேஷன்ஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நிறைய இருக்கு. அது ஒரே நிமிஷம் இருக்கு. ஓகே, ஸோ ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பெருசா நம்ம இன்னைக்கு சொல்லல, கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக பார்த்தோம். ஸோ ப்ராஜெக்ட் ஏரோ ஏப்ரல் 2008 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல 8 செக்மெண்ட் வந்து இருக்கு. ஒன்னு வந்து செட் த கோர் ரைட் அப்படிங்கிற டாபிக் கீழே 4ஆவும், லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறது கீழே 4 போடுங்க. ஸோ மெயில் டெலிவரி, சேவிங்ஸ் பேங்க், ரெமிட்டன்ஸ், ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல், பிராண்டிங், டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ஸ்டீரிங் கமிட்டி அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. அந்த ஸ்டீரிங் கமிட்டி தான் வந்து இதை எல்லாத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டீரிங் கமிட்டியோட அமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் ஸ்பான்சர் இருந்தாங்க, அவருக்கு கீழே ப்ரோக்ராம் லீடர் இருந்தாங்க, அந்த ப்ரோக்ராம் லீடருக்கு கீழே ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர்னு 2 பேர் இருந்தாங்க, அந்த ஒர்க் ஸ்ட்ரீம் லீடருக்கு 2 பேருக்கு கீழே மொத்தம் 4+4 4+4 சேஞ்ச் ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. சரிங்களா? அவங்களுக்கு கீழே 3 மெம்பர் இருந்தாங்க. அது 3ங்கிறது பக்கம் 4 கூட இருக்குது. ஸோ அதனால நம்ம அது 3 இந்த பக்கம், இது வந்து 4, இங்க 3 இங்க 4 இருக்கிறாங்க. ஸோ 10 போட்டுருந்துருக்கலாம். ஸோ எல்லாரையும் போட்டுருந்தோம். அது ஒருவேளை அது வந்து கொஞ்சம் ஹெவியா இருந்திருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்த்த விஷயம். ஓகேவா? ஸோ 18,600 போஸ்டர்ஸ் வந்து கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. 1736 போஸ்டர்ஸ் வந்து லுக்கை வந்து சேஞ்ச் பண்ணி இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு அவார்டு வந்து வாங்கியிருக்கு. இந்த பாயிண்ட் நான் சொல்லாம விட்டேன், ஒரு நிமிஷம். என்ன அவார்டுனா, ஒரு நிமிஷம், ஒவ்வொரு பேஸ்ல எத்தனை ஆஃபீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாமே இதுல கொடுத்துருந்தாங்க. ஸோ நாம அது வேண்டாம். ஸோ இங்கதான் the project experience is working model for the using in an integrated and lasting improvement in the postal system and awarded with Prime Minister's Award for excellence in public administration for 2008-2009. 2008-2009 பிரைம் மினிஸ்டர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்ப கொடுத்தாங்கன்னா 2010 கொடுத்துருக்காங்க. 2008-2009 வருடத்திற்கான அவார்டை வந்து 2010 வந்து கொடுத்துருக்காங்க.
இதுல சக்சஸ் ஸ்டோரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 1346 கோடியா இருந்த ரெவென்யூ 2010 2020 2011 பாத்தீங்கன்னா 1596 கோடி ரூபாயா இருக்கு. 200 கோடி ரூபாய் 18.55% வந்து இன்க்ரீஸ் இருக்கு. பப்ளிக் ஃபுட் ஃபால் அதே மாதிரி 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11 கோடி ஆர்டிகல்ஸ் புக் ஆனது வந்து 14 கோடி ஆர்டிகல்ஸா புக் ஆயிருக்கு. 14.29 14 கோடி 29 லட்சம் ஆர்டிகல்ஸா புக் ஆயிருக்கு. அப்போ 2011-12 பேஸ் வைஸா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற பிக்சரா கொடுத்துருக்காங்க. ஓகே, பேஸ் எத்தனை பேஸ்ல பண்ணாங்க, அந்த 18,600 ஆஃபீஸ் வந்து எவ்வளவு பேஸ்ல பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயம். இதுல இது கூட அடிஷனலா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பேசிக் டேர்ம்ஸ் வந்துதான் நம்ம அதிகமா கேட்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, என்னென்ன இருக்குது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பாருங்க, ஒரு டெய்லி ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு 10 20 அப்படி பார்க்கலாம். மீதி வந்து கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த சிஏஎஸ் அப்படின்னா கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். ஸோ இது வந்து நமக்கு ஐடி 2.0 வரும். இந்த மேட்டர் எல்லாம் ஐடி 2.0 வருது. அப்ப இதை விட்டுறலாம், நம்ம ஐடி 2.0 பார்த்துக்கலாம். காமனா இருக்கிற விஷயங்கள் பாருங்க, எப்படி வேணா கேட்பாங்க. நார்மல் கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் கூட கேட்கறாங்க. நீங்க பாருங்க, கம்ப்யூட்டர்னா என்ன, இதுவுமே 1 or 2 கொஸ்டின்ஸ் வருது. சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ரேம், ரேண்டம் அக்சஸ் மெமரி. ஒரு பிசினா இப்ப நம்ம நார்மலா கம்ப்யூட்டர் நீங்க மொபைல்லேயே இப்ப நம்ம 8 GB ரேம் வரைக்கும் வந்துருச்சு. நார்மலாவே 14 GB ரேம்லாம் இப்ப ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. 4 GB 2 GB 1 GB ரேம் இருந்ததெல்லாம் ஸோ அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம சிஸ்டம்ல 8 GB ரேம் இருந்தா அது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. சிஸ்டம் கூடவே நல்லாவே இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் ஏபிடி 2.0 வர சிஸ்டம் எல்லாமே 8 GB ரேம்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கு. ஸோ ரோம், ROM, ரீட் ஒன்லி மெமரி. PROM, ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. EPROM, எரேசபிள் PROM. EEPROM, ஸோ இப்படி எலக்ட்ரானிக்கலி இது எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. HDD அப்படின்னா என்ன, ஹார்ட் டிஸ்க் டிரைவ். ஸோ சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு டிரைவ் இருக்கும். ஸோ அதுலதான் எல்லா ஸ்டோரேஜும் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிளாப்பி டிஸ்க் டிரைவ் இதெல்லாம் வளக்குழிஞ்சு போயிடுச்சு. இப்போ சிடிஏ இல்லை. சிடிஏ இப்போ நம்ம வந்து இல்லாம பென் டிரைவ் அப்படிங்கிற வந்துட்டோம். இந்த பென் டிரைவ் அப்படிங்கிற போய் இப்போ நார்மலா மொபைல் டு சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ற அளவுக்கு வந்தாச்சு. டைரக்டா லைவ் ஸ்ட்ரீமிங் பாக்குறோம். முன்னெல்லாம் படத்தை வந்து சிடில பார்த்தோம், அப்புறம் பென் டிரைவ்ல காப்பி பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி அடிப்படை தான் இதெல்லாம். ஹார்ட் டிஸ்க் டிரைவ், ஃபிளாப்பி டிஸ்க் டிரைவ் அப்படிங்கிறது. கீபோர்டு, கேபிடினா கீபோர்டு. ஸோ ஐபார் ஓ அப்படின்னா இன்புட் யூனிட், இன்புட் அவுட்புட் யூனிட் சொல்லுவோம். சிடி என்ன அர்த்தம், காம்பாக்ட் டிஸ்க். ஸோ இது வந்து எப்படி கேட்கலாம்னா 4 ஆன்சரா கொடுத்து இதுல எது தப்புன்னு கூட கேட்கலாம். இல்லை எது மேட்ச் த ஃபாலோவிங் சொல்லி மேட்ச் பண்ணி சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். டிவிடி, டிஜிட்டல் வீடியோ டிஸ்க். SMPS, ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து பவர் வருதுன்னா டைரக்டா பவர் வந்து அப்படியே எல்லா இடத்துக்கு போகுது. உள்ளுக்குள்ள வந்து நிறைய வந்து யூனிட் வந்து இருக்கும் சிபியூக்குள்ள. அதை வந்து கரண்ட் பிரிச்சு கொடுக்கறதா இது SMPS சொல்லுவோம். போஸ்ட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். BIOS, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். VDU, விசிபிள் டிஸ்பிளே யூனிட். LED, லைட் எம்பெடட் டயோடு. LCD, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. LCD டிவி இருந்துச்சு, இப்போ LED டிவி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வந்து மாற்றம் வந்துருச்சு. LED, லைட் எம்பெடட் டயோடு. USB, நம்ம சொல்றாங்களா USB டிரைவ் அப்படின்னா யூனிவர்சல் சீரியல் பஸ். ஓகே, PGA, லேன் அடிக்கடி சொல்லுவாங்க. போஸ்ட் அதுல கேள்விப்பட்டிருக்கு, லேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அந்த போஸ்ட் அதுல கூடிய அந்த 4-5 கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை கனெக்ட் பண்ணக்கூடியது. வேன், வைடு ஏரியா நெட்வொர்க், எல்லாமே சேர்த்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இருக்குது அப்படின்னா அது எல்லா கம்ப்யூட்டரும் நம்ம கனெக்ட் பண்றது வேன் சொல்லுவோம், வைடு ஏரியா நெட்வொர்க் சொல்லுவோம். மேன், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், அந்த பர்டிகுலர் மெட்ரோபாலிட்டன் இருக்கக்கூடிய நெட்வொர்க் கம்ப்யூட்டர் பண்றது. HLL, MPPS, இது நம்ம அடிக்கடி சொல்றதா. எத்தனை MPPS ஸ்பீடு இருக்கு உங்க போன்ல, சரி டேட்டா டிரான்ஸ்பர்ல அப்படின்னா மெகாபைட்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்ட்ல இத்தனை மெகாபைட்ஸ் போகும். இப்பெல்லாம் GPS வரைக்கும் நம்ம போயிட்டோம். ஒரு GB எவ்வளவு செகண்ட்ல டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்தாச்சு. சரிங்களா. KBPS, கிலோபைட்ஸ் பெர் செகண்ட். HTTP, நம்ம ஒவ்வொரு வெப்சைட் அட்ரஸ் அடிக்கும் போது மேல பாரு லெஃப்ட் சைட்ல இருக்கும் HTTPS அப்படின்னு சொல்றது. அது ஹைப்பர் டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு அதோடைய எக்ஸ்பான்ஷன். www, indiapost.com அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, வேர்ல்ட் வைட் வெப் அப்படிங்கிறத அர்த்தம். IP அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐபினா நம்ம ஐபி இல்லை, இது இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ISP, 4 bits அப்படின்னா ஒரு நிப்பிள்.
8 bits அப்படின்னா ஒரு பைட். 1024 பைட்ஸ் வந்து 1 கிலோ பைட். 1024 இதுவுமே கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டின் நான் பார்க்கறது யாரு மேட்ச் த ஃபாலோவிங் அப்படின்ற மாதிரி. ஓகே, சரி பாருங்க. இது நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நார்மலா நிறைய பேர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பீங்க, அவங்களுக்குலாம் இதெல்லாம் நார்மலாவே தெரியும். கொஞ்சம் நம்ம ஆரம்பத்துல இப்போ அட்வான்ஸ்டா படிக்காம பழைய படிச்சவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 1024 கேபி 1 மெகாபைட், 1024 MB எல்லாமே 1024ல வரும். ஸோ ஏன் 1024 வரும்னா ரெண்டினுடைய அடுத்த வரும். இந்த பவர் ஆஃப் 2 அப்படின்ற மாதிரி வரும். 2 பவர் 1 அப்படின்னா இது, 2 பவர் 2னா இது, 2 பவர் 3. ஸோ அப்படி வரும். ஓகே, 1024 அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டே இருக்கும். 1 டெராபைட். 1024 டிபின்னு 1 பீட்டாபைட். 1000 அதாவது ஒரு ஜிபி 1 டிபின்னு சொல்றோம் இல்லைங்களா. உங்க மொபைல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 64 GB ரேம் இது இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொன்னா இதான் இருக்கும். HTTPS தான் செக்யூர்னு அர்த்தம். செக்யூர்டா அந்த வெப்சைட் இது இருக்குது அப்படின்னு அர்த்தம். வைரஸ் கூட எக்ஸ்பேண்ட் வித் ஆல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் அண்டர் சீஸ்டு. Virus vital information resource. Okay. GSM Global System for Mobile Communication. CDMA GSM சிம் CDMA சிம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கோட் டிவிஷன் மல்டிபிள் அசஸ். இந்த இது உங்களுக்கு அனுப்புறாங்க. உங்களுக்கு நிறைய பேர் சொல்லும் போது நிறைய பேர் இவ்வளவு வேகமா போறாங்க, இது அனுப்பிச்சாங்களா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி இருக்கும். கண்டிப்பா அனுப்புவோம். இப்ப இல்ல, கிளாஸஸ் முடியாது. இன்னும் இதுல நிறைய என்ன இருக்கு. ஓகே, UMTS யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், JPEG நம்ம பிக்சர் அனுப்புறோம் இல்லைங்களா, அது ஜாயிண்ட் போட்டோகிராபிக் எக்ஸ்பர்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. HSTBA, Edge, APANET, AM, FM. AM, FM என்ன? Frequency modulation, amplitude modulation AM. WLAN, AVI, RTS, real time streaming. Return to central ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வரும். SIS, Symbian OS installer file. ஓகே, ஸோ போதும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம போஸ்டாவே தேவையானதும் இருக்கு, டெக்னிக்கலி என்னென்னலாம் இருக்குதோ அதுவும் இருக்கு. இது கூட வந்து இப்போ நம்ம APT 2.0 வரும்போது நிறைய விஷயம் நம்ம கொண்டு வரும். ட்ரீம் ஆப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, DREAM. ஸோ அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன, தர்பானோட எக்ஸ்பென்ஷன்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி IMA அப்படின்னு சொல்றோம், DSS ஆப்லாம் சொல்றோம். இதெல்லாம் என்ன எக்ஸ்பென்ஷன்ஸ், ESS ஆப்லாம் சொல்றோம். ஸோ இதெல்லாம் என்ன எக்ஸ்பென்ஷன், இதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத வந்து நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கிளாஸ்ல கேட்டதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ அதனால கொஞ்சம் நோட் பண்ணி வச்சதை வந்து படிச்சுட்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே பிளான் பண்ணிருக்கு. சார் ஃபைனலைஸ் பண்ணி சார் சொல்லுவாரு. தேங்க்ஸ். தேங்க் யூ வெரி மச். முடிச்சுக்கலாம் சார். தேங்க் யூ எவரிபடி. திருப்பி எல்லாத்தையும் மைன்யூட்டா படிச்சுட்டே இருங்க. தேங்க் யூ. Thank you so much, sir. Thank you.